வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சின்ன அசைவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இப்போ நாம விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு கருத்து புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு, ஒரு மைக்ரோகாசம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது. நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம உடம்புலயும் இருக்கு. இந்த ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பை ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க பாருங்களேன், இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பஞ்சபூதங்கள்னு சொல்றோமே, அது நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்ம எலும்பும் சதையும் நிலம், அதாவது மண், ரத்தமும் வியர்வையும் நீர், நம்ம உடம்போட சூடு அது நெருப்பு, நம்ம சுவாசம் அது காற்று, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடம் தான் ஆகாயம். சரி, உடம்புல இருக்கு. ஆனா நம்மளோட ஐம்புலன்கள், அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இருக்குல்ல, அதுலயும் இதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இத பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. நாம உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 5 புலன்கள் தான் ஒரு பாலம் மாதிரி. ஆனா இந்த போதனை என்ன சொல்லுதுன்னா, இது வெறும் பாலம் மட்டும் இல்ல, இதுவே ஆழமான ஞானத்துக்கான நுழைவாயல் அப்படின்னு சொல்லுது. அப்போ உண்மையான ஞானம், அதாவது ஞானம் அப்படின்னா என்ன? சும்மா உலகத்தை பார்க்கறதோ கேட்கறதோ இல்ல. அந்த பார்வையும் கேள்வியும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். எப்போ இந்த ஐம்புலன்களையும் நம்ம வசப்படுத்துறோமோ அப்போதான் அது வெறும் புலன்களா இல்லாம ஞானேந்திரியங்களா, அதாவது ஞானத்தோட கருவிகளா மாறுது. சரி, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? 5 புலன்களையும் ஒன்னா கண்ட்ரோல் பண்றது எப்படி? இது ஒரு பெரிய கேள்விதானே. அந்த மைய புள்ளி என்ன? அதுதான் அகத்திய முனிவர் நமக்கு சொன்ன ஒரு பெரிய ரகசியம். வாங்க அத பத்தி இப்ப பாப்போம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்தோட முழு பஞ்சபூத அமைப்பும் வேற எங்கேயும் இல்ல, நம்ம கண்ணுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னாரு. ஐம்பூதங்களும் எங்க ஒடுங்கி இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கண்ணுல தான் அப்படின்னு பதில் சொன்னாரு. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? அகத்தியரோட விளக்கத்தை பாருங்களேன், எவ்வளவு தெளிவா இருக்கு. நம்ம கண்ணுல வர கண்ணீர் அது நீர், கண்ணோட சதை அது நிலம், நம்ம பாக்கறதுக்கு உதவுற அந்த பார்வை, அந்த ஒளி இருக்குல்ல, அது நெருப்பு, அந்த பார்வை இயங்க ஒரு சக்தி வேணும்ல, அது காற்று, கடைசியா நம்ம கண்மணி இருக்கிற அந்த வெற்றிடம் தான் ஆகாயம். பாத்தீங்களா, ஒரு சின்ன கண்ணுக்குள்ள இந்த முழு பிரபஞ்சமும் அடங்கியிருக்கு. சரி, இப்போ தத்துவ ரீதியா நம்ம கண்ணுக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி ஒரு பயிற்சி மூலமா உணர்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட உள்ள இருக்கிற ஆற்றலை திறக்க போற சாவி. இதுக்கு நமக்கு உதவ போறது பஞ்சாட்சர மந்திரம், அதாவது நம சிவாயா. இந்த மந்திரத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இந்த மந்திரத்தோட ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பூதத்தை குறிக்குது. ஆனா இந்த போதனை முழுசும் நெருப்ப குறிக்கிற சி அப்படிங்கிற எழுத்துக்கு தான் ஒரு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ சித்தர்கள் சீயை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அது சும்மா வாயால மந்திரத்தை சொல்றதில்ல. அதுக்கு உண்மையான அர்த்தம் கண்மணியில துளங்கும் ஒளியை பற்றிக்கொள் அப்படின்னு தான். ஏன்னா சீங்கிறது நெருப்பு, அதாவது ஒளி. அந்த ஒளியை நம்ம உடம்புல எங்க இருக்கு? நம்ம கண்ணுல தானே. சோ உங்க கவனத்தை முழுசா கண்மணிக்குள்ள இருக்கிற அந்த ஒளி மேல வைக்க சொல்றாங்க. அப்படி எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்ற அந்த ஒரு புள்ளியில, அதாவது நம்ம கண்மணில நம்ம கவனத்தை வைக்கும்போது என்னாகும் தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி இன்னும் அதிகமாகி மும்மலங்கள்னு சொல்ற 3 அசுத்தங்களையும் அது எரிச்சிடும்னு சொல்லப்படுது. இது புலன்களை அடக்கி மரணத்தையே வெல்லக்கூடிய திருவடி தவத்தோட சாராம்சம்னு கூட சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பழங்கால ஞானத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம கண்ண வெறும் உலகத்தை பாக்குற ஒரு உறுப்பா மட்டும் பார்க்காம அத தியானத்துக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நுழைவாயலா மாத்துறதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 5 பூதங்களுமே நம்ம கண்ணுல ஒடுங்கி இருக்குன்னா இன்னும் என்னென்ன ரகசியங்கள் நமக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கும்? இந்த கேள்வியோட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை நீங்க தேட ஆரம்பிக்கலாம்.